காஞ்சிபுரத்திலே கம்பன் விழா. அமரர் ஆசா அவர்களை மேடையிலே பேசுவதற்காக அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த அரங்கத்தில் ஒரு 500 பேர் இப்படி உட்காந்துருப்பாங்க. ஆசா வருகிற போதே அவங்க தாமதமாக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. மேடைக்கு பக்கத்திலேயே காரை நிறுத்தி ஆசாவை அப்படியே அந்த படியில் ஏற்றி இப்படி மைக்கு முன்னாடி நிறுத்தி வச்சாங்க. இப்போ நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். நிறுத்தி வச்சாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, முழுமையாகவே அவருக்கு அப்போது பார்வை இல்லை. சில பிரச்சனைகள்னால அவருக்கு முழுமையாக அப்போ பார்வையே இல்லை. கொண்டு வந்து நிறுத்தி வச்சாங்க. இப்போ ஒரு பேச்சாளர்கள் ஒரு அவைக்கு வருகிற போது எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவை. அந்த அறையை அவதானிக்க இவங்கெல்லாம் எவ்வளவு நேரம் தாங்குவாங்க, எவ்வளவு தூரம் வாங்குவாங்க, எதை சொன்னால் இந்த அரங்கத்தில் நமக்கு ஓரளவு ஒத்துசைவோடு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிடைப்பாங்க, இதெல்லாம் அவதானிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை. அப்புறம்தான் அந்த பேச்சு வந்து எடுக்கும். அவருக்கு அந்த வாய்ப்பே அன்றைக்கு இல்லை. ஏனென்றால் அவருக்கு பார்வை இல்லை. ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து அவரை மேடையில் உட்காத்திருந்தா சுற்றி இருக்கிற சத்தங்களை வைத்து எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க அதெல்லாம் வச்சு ஒரு அனுமானம் கிடைத்திருக்கும். எந்த வாய்ப்புமே இல்லாமல் அப்படியே கொண்டு மேடையில் நிறுத்திட்டு இந்த தலைப்பில் ஆசா அவர்கள் பேசுவார்கள்ட்டாங்க. அவர் அன்றைக்கி ஒரு பேச்சு பேசினார் பாருங்க, ஒரு 40 நிமிஷம் பேசினார். அதுதான் பேச்சு. எதிரில் எத்தனை பேர், 10 பேர் இருக்காங்களா, 100 பேர் இருக்காங்களா, 500 பேர் இருக்காங்களான்னு அவருக்கு தெரியாது. கூட்டமும் அந்த பேச்சிலே கட்டுண்டு அவ்வளவு பலமாக கை தட்டலை. இப்போ உங்களை மாதிரின்னு வச்சுக்கிங்களேன், இன்னைக்கு அவ்வளவு அப்படியே தண்ட சப்ளாஸ் அது இல்லை. அந்த பேச்சிலே கட்டுண்டு குறைவாக கை தட்டுது கூட்டம். அப்போ எதில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவருக்கு எப்படி தெரியும்? ஆனால் அவருடைய பிரத்யேகமான உலகத்தில் அவர் ஒரு இடத்தை அடைந்து விட்டார். அதற்கு பிறகு எதிரே இருப்பவர்கள் வேறு, பேசுபவர் வேறு என்ற இரட்டை நிலை இல்லாமல் எதிரே இருப்பவரும் பேசுபவரும் பேசப்படுகிற பொருளும் ஒன்றான ஒரு அத்வைத்தத்தை அவர் அடைந்ததை நேரிலே ஒரு தரிசனம் போல நான் கண்டேன். அப்போதான் எனக்கு தெரிந்தது பேச்சு என்பது என்ன தெரியுமா? நான் பேச நீங்கள் கேட்பது, அல்லது யாராவது ஒரு பேச்சாளர் பேச நாம் எல்லாம் உட்கார்ந்து கேட்பது என்பது ஒரு நிலை தான். அதிலே நல்ல பேச்சு இருக்குது, நகைச்சுவை பேச்சு இருக்குது, கைத்தட்டுவது, ரசிப்பது எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் என்ன செய்வார் என்றால், கேட்பவரின் மனத்தை அசைய வைப்பார். இந்த மகுடி போகிற திசையில்தான் நாகத்தின் தலை போகிறது. நாம் என்ன நினைப்போம்? நாகத்தின் தலை போகிறபடி மகுடி அசைகிறது நினைப்போம். தவறு. மகுடி எந்த திசையில் போகிறதோ நாகத்தினுடைய தலை அந்த திசைக்கு போகும். அப்படி ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளரால் என்ன செய்ய முடியும் என்றால், கேட்பவர்களின் மனத்தை அசைய வைக்க முடியும். அவர் நினைத்தால் அவர்கள் அழுவார்கள், அவர் நினைத்தால் அவர்கள் சிரிப்பார்கள். அந்த ஒரு கட்டுண்ட நிலையை ஒரு பேச்சாளரால் கொடுக்க முடியும் என்பதை ஒரு தரிசனம் போல நான் கல்லூரி மாணவியாக இருந்த காலத்தில் ஆசா அவர்களினுடைய பேச்சை கேட்டு நான் அடைந்தேன். அது ஒரு பெரும் பேறு, ஒரு பெரும் வரம். அது அப்படிப்பட்ட பேச்சாளர்களினுடைய பெரும் பட்டியலை பெற்ற நாமெல்லாம் பெரும் பாக்கியசாலிகள். அவர்கள் அத்தனை பேரின் பேச்சையும் கேட்ட சிற்பி ஐயா அவர்கள், அவரே மிக 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 சிறந்த ஒரு பேச்சாளர், ஆராய்ச்சியாளர், எழுத்தாளர். அவருடைய திருவாயினால் இன்றைக்கு எனக்கு கிடைத்த வாழ்த்து என்பது என் வாழ்நாள் முழுவதும் என் கூட வரப்போகின்ற ஒரு ஆசீர்வாதமாக நான் நினைக்கின்றேன். அதனால் கொஞ்சம் ஒரு இமோஷனலாக தான் இருக்கேன். இப்போ பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தினுடைய 54வது ஆண்டு விழாவில் என்னை பேச்சாளராக அழைப்பது என்பது ஒன்று, எனக்காக இங்கே தரப்பட்ட அந்த பட்டம் என்பது மிக மிக பெரிய கௌரவம். அதை கொடுத்ததற்கு இந்த சபைக்கும் அந்த தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய சான்றோர்கள் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்களிலிருந்து வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த சான்றோர் பெருமக்களையும் இன்றைக்கு செயலராகவும் உறுப்பினர்களாகவும் இருக்கிற அத்தனை பேரையும் நான் இந்த மேடையிலே என்னுடைய கரம் குவித்து பணிந்து வணங்குகின்றேன். பொள்ளாச்சி மக்கள் பெரும் ரசிகர்கள் என்று எனக்கு தெரியும். ஆழமான சிந்தனைகளுக்கு உங்களினுடைய மண்ணில் தைரியமாக இறங்கி ஒரு பேச்சாளர் பேசலாம். ஆனால் அந்த சிந்தனைகளை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்பது எனக்கு எப்படி தெரியும்?
அதனால் உங்கள் மண்ணுக்கே உரிய வளத்தை இந்த இடத்திலும் கொடுத்து நல்ல தைரியமாக கைதட்டலாம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்கள. அப்படின்னு சொன்ன பிறகு இவ்வளோ கம்மியாக கைத்தன்னு நான் என்ன செய்வேன்? அதெல்லாம் அவங்க கேட்குறாங்களே, பேச்சாளர்கள் கேட்கலாமான்னு தாராளமாக கேட்கலாம். பேச்சு என்பது அருங்கலை அல்லவா? பேச்சு என்பது அருங்கலை. எல்லா கலைகளிலும் இல்லாத ஒன்று ஒரு பேச்சு என்கின்ற கலைக்கு உண்டு. என்ன? வேறு எந்த கலையை தன்னுடைய தெய்வமாக எண்ணி போற்றுகின்ற கலைஞனும் அந்த கலையும் தானுமாய் தனியே அமிழ்ந்து விட முடியும். அப்படித்தானே? இது இசைச்சங்கம். எத்தனை பேர் இங்கே வந்து பாடி இருப்பார்கள். அந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நாள் மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக போய் காட்டில் போய் கூட பாடலாம். சிந்து பைரவி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இசைக்கலைஞர் போய் அலைகளுக்கு நடுவிலே தான் பாடுவார், யாருமே இருக்க மாட்டாங்க. இதோ இங்கே நடனக்கலைக்கே தலைவராயிருக்கிற நடராஜ பெருமானனுடைய திருவுருவம் இங்கே இருக்கிறது. ஒரு நடன கலைஞரும் அதை செய்யலாம். தனியாக கதவை சாத்திக்கிட்டு ஆடலாம். நடராஜ பெருமானுடைய சிலை மாத்திரம் இருந்தால் போகிறோம். ஒரு ஓவியன் தனியாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. 10 பேர் பின்னாடியே இருந்தால் அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் இழு வரையவே வராது. தனியாக இருந்தால் தான் வரையவே முடியும். ஒரு சிற்பியும் அப்படித்தான், தனியே இருக்க முடியும். ஒரு சமையற் கலைஞர் அவ்வளோதான். நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. உண்மையிலேயே நல்ல சமையல் எப்போ அமையும்னா, வீட்டுக்காரர் தொந்தரவே பண்ணாத ஒரு நாள் தான் நல்லா அமையும். பக்கத்திலேயே இருந்து அது இதுன்னு சரியாக வராது. அப்போ பாக்கி எந்த கலையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கலைஞன் தன்னில் தானே அமிழ்ந்து தனியாக அந்த கலையை ஏற்றிவிட முடியும். எழுத்தாளன் தனியாக எழுத முடியும். ஒரே ஒரு கலையை செய்கிற கலைஞன் மாத்திரம் தனியாக அதை செய்யவே முடியாது. எது? அது தனியாக பேசிட்டு இருந்தால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. எனவே பேச்சு என்கிற ஒரு கலை தான் பேசுபவர் கேட்பவர் என்று இருவராய் இருந்து பிறகு இருவரும் இணைகின்ற ஒரு ரசவாதம் நிகழ்கின்ற கலை பேச்சுக்கலை. ஐயா அவர்கள் ஜீவாவினுடைய பேச்சை பற்றியெல்லாம் சொன்னார்கள். எனக்கு கண்ணீரே வந்துவிட்டது. நான் நேரே கேட்டதில்லை. ஆனால் அவர் பேச்சை கேட்ட எங்கள் நடுவர் அதை பற்றி எனக்கு சொல்லி அவர் சொல்றார், ஜீவாவினுடைய பேச்சை கேட்கும்போது ஒரு சொல் மனசில் வருமா, ராட்சசையாய்வா அப்படின்ற சொல் மனசில் வருமா. அப்படி பேசுவார் ஜீவா என்று எங்கள் நடுவர் சொல்லுவார். அந்த பெரும் பட்டியலில் மிக மிக தகுதி குறைவு உடைய என்னை போன்ற சிலர் கடைசியில் நிற்கின்றோம். சிற்பி ஐயா போன்றவர்கள் எங்களுக்கு காட்டுகிற வழிகாட்டுதல்களினால் எங்களினுடைய பேச்சு இன்னும் மேன்மேலும் செல்லுவதற்கான ஒரு பாதையை நீங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் திரும்ப திரும்ப உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன். இதையே இவ்வளவு நன்றி சொல்கிறேன்னா, ஏற்புரையும் உங்கள் பேச்சும் ஒன்றாவே பேசுகிறீங்க, 2 தடவை பேச வேணான்னு ஐயா சொன்னார். அதனால் இதையே என்னுடைய ஏற்புரையாகவும் நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். சகோதரி கல்பனா அம்மையார் அவர்கள் என்னை பற்றிய முன்னுரையை இங்கே அளித்தார்கள். சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அவர் என்று சிற்பி ஐயா எனக்கு சொன்னார். பாருங்க, வாழ்க்கையில் சில சமயம் சில அபாரமான பொருத்தங்கள் வந்து சேரும். அப்படிதான் இன்னைக்கு வந்திருக்கு. நான் 10ஆம் வகுப்பு மாணவியாக சென்னையிலே ராணி மெய்யம்மை பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிறேன். அந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, சென்னையிலே வெள்ளையஞ்செட்டியார் பள்ளி என்று ஒரு பள்ளி இருக்கிறது, அந்த பள்ளியில் பேச்சு போட்டி நடத்துகிறாங்க, நீ போய் பேசுறியான்னு கேட்டாங்க. எனக்கு எப்போவுமே ஒரு கெட்ட வழக்கம் பாருங்க, மற்றவங்க முன்னால் அது என்னால் முடியாதுன்னு சொல்கிறது நம்ம கெத்துக்கு கொஞ்சம் கம்மின்னு எனக்கு ஒரு எண்ணம் எப்போவுமே. அதனாலே பல சமயம் ரொம்ப துயரத்தை அனுபவிச்சிருக்கேன். அது வேறு விஷயம். அன்றைக்கி தலைமை ஆசிரியர் கேட்ட உடனே என்ன போட்டி, என்ன இல்லை கேட்கணுமா வேணாமா, 10ஆம் வகுப்பு தான் நான் படிக்கிறேன், நான் என்ன கேட்டிருக்கணும், எங்கே போட்டி நடக்குது, யாரெல்லாம் வருவாங்க, என்ன தலைப்பு, இதெல்லாம் மொதல் வேலையை நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ அன்றைக்கி பேச்சு போட்டி நடத்துகிற நாள் அன்றைக்கு எங்கள் அப்பா என் கூட வந்திருந்தார். மறக்க முடியாத ஒரு நாள் அது. அப்பாவும் நானும் கிளம்பி ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு, அப்போல்லாம் பஸ்ஸே எங்களுக்கு கஷ்டம், பாதி தூரம் நடந்து பாதி தூரம் பஸ்ஸில் வெள்ளையஞ்செட்டியார் பள்ளிக்கு போனால், அங்கே போன உடனே அதுக்கு முந்தின நாள் தான் எங்கள் பள்ளியில் சொன்னாங்க, என்ன தலைப்பு மிஸ், தலைப்பே சொல்லலையே, நான் எப்படி தயாரிக்கிறேங்கடா,
தலைப்பை இப்போ சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்டம் போகிறது. நீ போன உடனே உனக்கு 15 நிமிஷம் டைம் கொடுத்து தலைப்பு கொடுப்பாங்க. இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? அங்கே போன உடனே தான் தலைப்பு கொடுத்தாங்க. என்னவோ என்னுடைய நல்லூழ் என் பாட்டன் பாரதி எப்போதும் என் கூட வருவான், கூட இருந்து அருள் புரிகிற தெய்வம் அவன். அதனால் அன்றைக்கு தலைப்பு மகாகவி பாரதியினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு கவிதை வரியை கொடுத்து பேச சொன்னார்கள். ஓரளவு நல்லா பேசினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு முதல் பரிசு கிடைத்தது அந்த போட்டியிலே. அது ஒரு தங்கப்பதக்கம். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைங்க. ஒரு சவரன் தங்கம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இன்றைக்கே ரொம்ப பெரிய விஷயம். தங்கத்தினுடைய விலையை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நீங்கள்லாம். அன்றைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயந்தான். 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் 1 பவுன்றதே பெரிய விஷயந்தான். எனக்கு படு சந்தோஷம். அப்புறம் போட்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு பரிசளிப்பு விழா. பரிசளிப்பு விழாவிலும் என்னை பேச வைத்தார்கள். முதல் பரிசு வாங்கிய மாணவின்றதுனால திரும்பவும் அதே பேச்சு திரும்ப பேசுன்னு சொன்னாங்க. அன்றைக்கு எனக்கு பரிசு கொடுத்தவர் ஐயா சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தான். அவர் என்னுடைய பேச்சை கேட்டார். அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் அதிகப்படியாக வெடித்து பேசுகிறவர் அல்ல, ரொம்ப குறைவாக தான் பேசுகிறவர். அப்போ எல்லாரும் வந்து அப்போ வயசு கம்மியான பிள்ளைகள் பேசினா நமக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. இப்போ கூட அப்படி தானே, பேச்சு போட்டியிலோ பாட்டு போட்டியிலோ வயது குறைந்தவர்கள் பேசினா நம்ம இன்னும் அதிகமாக ஆதரவு சொல்கிறோம். அப்போ நான் 10ஆம் வகுப்பு மாணவின்றதுனால கூட்டத்தில் பல பேர் நல்லா கைத்தட்டினாங்க. சி. சுப்பிரமணியம் இப்படி 2 தடவை கைத்தட்டு சும்மா இருந்துட்டார். ரொம்பலாம் ஒன்றும் கைத்தட்டல. எல்லாம் முடிஞ்சு பதக்கத்தோடு எங்கள் அப்பாவோட வெளியில் வந்து நிற்கிறோம். பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். நாங்கள் ரொம்ப தள்ளி போகணும், பஸ் எங்களுக்கு கிடைக்கல. அப்போ சிஎஸ் ஐயா அவர்களுடைய கார் வெளியில் வருது. எங்களை பார்த்துட்டு காரை நிறுத்தினார். நிறுத்தி எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் லிஃப்ட் கொடுத்தாரு. வாழ்க்கையில் அது மட்டும் நான் காரில் ஏறினதே இல்லை. எங்கள் அப்பா வச்சுருந்தது ஒரு சைக்கிள், அதையும் அவர் ஓட்ட மாட்டார், எப்போ உருட்டிட்டு தான் போவார். கார்லியா நமக்கான எனக்கு ஒரு பரவசம். அதில் ஏறின உடனே அவர் சொன்னது அப்படியே ஞாபகத்தில் இருக்குது. எங்கள் அப்பாட்ட தான் பேசிகிட்டு இருந்தார். என்ன செய்கிறீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க? அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் மகள் நல்லா பேசுகிறாங்க, பேசக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கும் அந்த தலைப்பிலே சிறப்பாக அவங்க பேசினாங்க. ஒருவேளை அவர்கள் ஒரு நல்ல பேச்சாளராக வரக்கூடும். சில வார்த்தைகளுக்கு எப்படி ஒரு முகூர்த்தம் இருக்குது பாருங்களேன். நல்ல பேச்சாளராக வரக்கூடும் அப்படின்ட்டு ஒன்று சொன்னாங்க. சொல்லலாமான்னு தெரியல, ஏன்னா வீடியோ கேமராலாம் இருக்குது. பேசி பேசி மக்களை குழப்பாமல் பேச்சினால் மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற வகையிலே பேச வேண்டும், அவர்கள்தான் பேச்சாளர்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே ஞாபகத்திலே இருக்கிறது. ஏன்னா வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நம்முடைய நினைவு தடத்திலிருந்து அகலுவதே இல்லை. அதனால் இன்றைக்கு இந்த மிகச்சிறப்பான விருதை நான் வாங்குகிற போது அன்னாரின் குடும்பத்தை அவர் சொன்ன ஒரு சொல் இதுவரை என் கூட வருகிறது. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி என்னை பற்றி ஒரு அறிமுகத்தை நல்கியது ஒரு அழகான பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே பெருமக்களே, உங்களினுடைய ஊர் பெருமை கொண்ட ஊர். பொள்ளாச்சி சந்தையில் தான் நெல்லை வந்து விற்கணும்னு மருதகாசி பாட்டே எழுதியிருக்கார். அப்படிதானே? உங்கள் ஊர் சந்தையில் தான் விற்கணுமா? பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, அளந்து போட்டு வித்துப்பிடு செல்லக்கண்ணு, சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு என்ற மருதகாசியினுடைய பாடலிலே எங்கே விற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு சொல்கிறார்கள் என்றால் பொள்ளாச்சி சந்தையிலே வந்து விற்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஊர், வளம் கொண்ட ஊர். உங்களினுடைய நெஞ்சமும் அப்படிப்பட்ட வளமான நெஞ்சம். அப்படிப்பட்ட வளம் கொண்ட நெஞ்சங்களிலிருந்து தான் இலக்கியத்துக்கும் இசைக்குமான மரியாதைகள் கிடைக்கும் என்பதனால் இந்த சங்கத்தில் விருது வாங்குவதை நான் பெரும் பேராக கருதுகிறேன். திரும்பவும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் ஒரு மாதிரி கைத்தட்டுற பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க நீங்கள். வாழ்வெனும் நம்பிக்கை என்ற தலைப்பை சிற்பி ஐயா எனக்கு கொடுத்திருக்கின்றார். உண்மையில் இந்த தலைப்பு வந்தபோது இருந்த என் மனநிலை வேறு. இன்றைக்கு இந்த மேடையிலே நிற்கிற போது என்னுடைய மனநிலை வேறு.
கடந்த 2 நாட்களாக இந்திய திருநாட்டிலே இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் கொதித்து போயிருப்பதை போலத்தான் நானும் கொதித்து போய் இந்த மேடைக்கு வருகிற வரையில் அந்த சில வீடியோ பதிவுகள், அந்த புகைப்படங்களினுடைய நினைவை என் நெஞ்சத்திலிருந்து என்னால் அகற்ற முடியவில்லை. திருமணமாகி 6 நாளான ஒரு பெண் சுடப்பட்டு இறந்து போன கணவரினுடைய சடலத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற ஒரு காட்சி. இந்த புகைப்படத்தை நெஞ்சத்திலிருந்து நீக்க முடியவில்லை. அந்த வீடியோ படங்களை நீ பார்க்காதே என்று என் கணவர் எனக்கு முதலிலேயே வந்து அறிவுறுத்தினார். இந்த செய்தி வந்த உடனே சொன்ன, இது கொஞ்சம் வீடியோஸ் வந்திருக்கு, நீ பார்க்காத. ஒருத்தர் ஒன்று பார்க்காதன்னு ஒன்று தான் நமக்கு அதை பார்க்கணுன்னே தோணுது. பார்த்தேன். என்ன சொல்லுவது? என்னுடைய பிள்ளைக்கு 3 வயது தான் ஆகிறது, சுடாதே என்று ஒரு தாய் கெஞ்சுகிறார். எத்தனை நாள் இதை பொறுப்பது? இதற்கு ஒரு முடிவில்லையா? நம்முடைய இராணுவ வீரர்கள் நேரடி போருக்கும் தாக்குதலுக்கும் ஒருவேளை எந்த நேரமும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பொந்திலிருந்து நண்டு கிளம்பி வருவது போல எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் கோழைத்தனத்தினால் செய்யப்படுகின்ற ஒரு தாக்குதல்களை அப்பாவி பொதுமக்களின் உயிரை காணிக்கையாகி எத்தனை நாள் பொறுத்து கொண்டிருப்பது என்கின்ற ஒரு கேள்வி நெஞ்சத்துக்குள்ளே வந்த போது எனக்கு தோன்றியது, இந்த வாழ்க்கையிலே என்ன நம்பிக்கை இருக்கிறது? வாழ்வே நம்பிக்கை என்று பேச வேண்டிய நான் இப்படி ஆரம்பிக்கிறேன். இந்த வாழ்க்கையிலே நம்பிக்கை கொள்வதற்கு என்ன இருக்கிறது? சுற்றுலாவுக்கு தானே போனார்கள். தப்பு செஞ்சாங்களா? தவறான செயல்களுக்கு போனார்களா? சுற்றுலாவுக்கு போனார்கள். அதுவும் ஏன் போனார்கள்? 1 வருஷமா எல்லாம் நல்லா தான் இருக்குன்ற நம்பிக்கையினால் போனார்கள். இப்படி ஏன் நடந்தது? வாழ்க்கையிலே பல கேள்விகளுக்கு நம்மிடம் பதில் இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, நான் மட்டும் இன்னும் 5 நிமிஷம் முன்னாடி போயிருந்தேன்னா நானும் விக்டிமா இருப்பேன்றார். ஒருத்தர் சொல்றாரு, நான் அங்கதான் போகணும்னு நினைச்சேன், என்னை கூட்டிட்டு போன கைடு தப்பா எங்கேயோ கூட்டிட்டு போனாரு, அவர் தப்பா கூட்டிட்டு போனதுனால நான் பிழைச்சேன்றார். எல்லாத்தையும் விடுங்க, இது மதத்தின் பெயரால் செய்யப்பட்ட பயங்கரவாதம். ஆனால் இவர்களை, இந்த இந்துக்களை காப்பதற்காக ஒரு இஸ்லாமியர் அங்கே போராடி அவரும் அங்கே உயிர் நீத்திருக்கின்றார். அவரை விட்டுருப்பாங்க, அவர் இஸ்லாமியர் என்று தெரிந்தால் விட்டிருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உயிர் வாழ்வதை விட போராடுவது முக்கியம் என்று தோன்றி அவர் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார். இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில்? வாழ்க்கையிலே என்ன நம்பிக்கை இருக்கிறது என்ற கேள்வியோடு தான் இந்த அரங்கத்தின் என் உரையை தொடங்குவது நியாயமாக இருக்கும் என்று நம்பிக்கிறேன். அப்படிதான் நாங்கள் இருக்கணும். நானும் உங்களை மாதிரி தானே, எனக்கும் இந்த கேள்வி இருக்குல்ல, என்ன நம்பிக்கை இருக்கிறது? ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அங்கே என் சகோதரர்களும் சகோதரிகளும் இறந்து கிடந்திருக்கலாம். கணவரின் சடலத்துக்கு பக்கத்திலே கல்யாணமாகி 6 நாளான அந்த பெண் உட்கார்ந்திருக்கிறாளே, அவளுடைய நெஞ்சத்தில் இந்த காட்சியினுடைய அதிர்ச்சி, அவள் இன்னும் 70 வருஷம் வாழலாம். ஒரு நாள் கூட அந்த காட்சியினுடைய அதிர்ச்சி அவளுடைய நெஞ்சத்திலிருந்து மாறாது. 3 வயசு பிள்ளை இருக்க, அது அந்த கேள்வியோட வளரும். எங்க அப்பா யாருன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை என்ற கேள்வியோட அந்த பிள்ளை வளரும். இவ்வளவு சோகங்கள் நமக்கு தருகிற அவநம்பிக்கைக்கு பின்னால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் இந்த உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கூட நம்முடைய தேசத்தினுடைய யாரோ ஒரு சோல்ஜர் ஏதோ ஒரு இடத்துல அவன் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உடற்பயிற்சி செய்யறான் ஒவ்வொரு நாளும். நம்முடைய இராணுவ வீரர்கள் ஒவ்வொரு நாளும் செய்யறாங்க. நீங்க ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தேணும்னா கேட்க மாட்டீங்க. நீ இன்னி மட்டும் உயிரோடு இருப்பியானே தெரியாதையா, உடற்பயிற்சி செஞ்சு அப்படின்னு தோணுதில்ல? அவனுக்கு அந்த கேள்வி அப்போ தோணாதா? நமக்கே தோணுதுன்னா அவனுக்கு தோணாதா? என் கூடவே என்னோட ரெஜிமெண்ட்ல என் பக்கத்தில் இருந்தவன் நேற்றைக்கு இறந்துட்டான். அவன் இறந்தான்றதை பார்த்தப்புறம் நான் இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யறேன். நான் இன்னைக்கு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் ஏன் உடற்பயிற்சி செய்யணும்ன்ற கேள்வி அவனுக்கு வருமா வராதா?
அந்த கேள்வி வந்த பிறகும் அவன் அந்த உடற்பயிற்சியை செய்கிறான் என்றால் அவனுடைய நெஞ்சத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் விழலாம், ஆனால் நான் எதற்காக நிற்கிறேனோ அது விழாது என்கின்ற ஒரு நம்பிக்கை அவனுடைய நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிறது. சார் நான் விழுந்துடலாம் சார், ஆனா எதற்காக நான் இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு காலை மட்டும் உடற்பயிற்சி செஞ்சேனோ அது அந்த அறம் விழுந்து விடாது. எனக்கு பிறகு இன்னொருத்த வருவான், அவன் விழுந்துட்டானா அவனுக்கு பிறகு இன்னொருத்த வருவான். இந்த நாட்டிலிருந்து சரம் சரமாக திரும்ப திரும்ப நாங்கள் வந்து இந்த பயங்கரவாதத்துக்கு பதில் கொடுத்தே தீருவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான். நாம் இங்கே சவுத்தில் இருக்கோம், நமக்கு தெரியாது. இல்லை, ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு போராட்டம் தான். இங்கே இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் நான் கேட்குறேன், ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு செய்கிற நம்பிக்கை துரோகத்தை பற்றி நிறைய படிக்கிறோம், பேசுகிறோம், கொதிப்படைகிறோம். ஏன்னா இது ஒரு நம்பிக்கை துரோகம். இது நீ நேருக்கு நேர் வாயா சண்டைக்கு. எங்கள் ஆர்மி இருக்கு, எங்கள் நேவி இருக்கு, எங்கள் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு. நீ நேருக்கு நேர் வர மாட்டேன்ற கோழையே. நீ பொந்திலிருந்து ஆளை கொடுத்து அனுப்புற, கோவம் வருது, பதறுது நெஞ்சம். இது this is not only the battle between countries and nations. இது நம்முடைய வீட்டில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மனசுக்குள்ளே இது இருக்கு. இதே மாதிரியான நம்பிக்கை துரோகங்கள் உண்டு. உண்டா இல்லையா? ஒரு நம்பிக்கை துரோகத்தை கூட என் வாழ்க்கையில் நான் சந்தித்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒன்று உங்கள் வயசு 5க்கு கம்மியாக இருக்கணும், இல்லை உங்கள் வயசு 100க்கு மேலே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் எல்லாம் மறந்துடும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற எல்லாரையும் நான் ஒவ்வொருத்தராக இங்கே தனித்தனியாக கூப்பிட்டு கேட்டால் 1000 கதை இல்லை ஒவ்வொருத்தர் மனசுலையும். கூடவே இருந்தாங்க, நான் தாங்க உதவி பண்ணேன், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். அப்படியே நம்பினேன், சாவியை கூட அவன்கிட்ட தான் கொடுத்தான். ஒரு நாள் எனக்கு எதிரிலேயே கடை போட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லாதவங்க திருப்பூரில் யாருமே இருக்க மாட்டாங்க, பொள்ளாச்சியில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லார் வாழ்க்கையிலும் நடப்பது தான். அப்போ வாழ்வு என்பதே அதனுடைய அஸ்திவாரத்திலேயே ஒரு நம்பிக்கையின்மையை கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு வருகிறதா இல்லையா? அதை தாண்டியும் இந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் எது தேவை? எது தேவை? அதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். இவ்வளவு நம்பிக்கையின்மைகள். முதல்ல அவர் ஹெல்த் இட்செல்ஃப் இஸ் அன்சர்டன். ஐயா என்னை அறிமுகப்படுத்துகிற போது அவர் சகோதரர் சொன்னார், நல்லா தான் இருந்தேன், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சரி, ஏதோ பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் ட்ரபிளுக்காக மாத்திரை சாப்பிட்றேன், நமக்கு தெரியும், ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்குது. ஒன்றுமே கிடையாது. நான் பாட்டுக்கு மேடையில் இதே மாதிரி கத்தி சகோதரர் ராஜாவை திட்டி திட்டி எல்லா மேடையிலையும் பேசிகிட்டு இருந்த வழக்கம் போல். திடீர்னு ஒரு நாள் உடல் நலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில்? நான் அலுவலகத்தில் பெரிய பதவியில் இருக்கேன். முந்தின நாள் மட்டும் நான் நினச்சிட்டு இருந்தேன், நான் மட்டும் ஆஃபீஸ்க்கு போகலன்னா எங்கள் ஆஃபீஸே அப்படியே பல 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 பலன்னு கொட்டிடும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, அது இது, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், லீவ் போடுறதை பற்றி நான் நினச்சே பார்க்க முடியாது. வாய்? பிகாஸ் ஐ எம் ஸோ இம்பார்ட்டன்ட். நான் இல்லாமல் எங்கள் ஆஃபீஸ் நடக்குமாங்க? என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? நான் தான் அப்படின்னா, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆஃபீஸ் பிரமாதமாக நடந்து. ஒரு பயம் சொல்லணுமா வேணாமா? அந்த அம்மா இல்லாமல் நாங்கள் ஆஃபீஸே ஒத்தனுமே சொல்லலை, நல்லா நடக்குது. சரி, ஆஃபீஸ் வேணால் நடக்கலாம், வீடு நான் இல்லாமல் இயங்குமா? நான் ஒரு நாள் குழம்பு வைக்கலன்னா எங்கள் வீட்டில் யாராவது சாப்பிடுவாங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருந்தேன். அப்போது நம்பிக்கையின்மை என்பது நம்ம ஹெல்த்தை குறித்து இருக்கிறது மாத்திரம் நான் சொல்லலை. ஏன்னா அது சரியாகதும் சரியாகாததும் கடவுளினுடைய கையில் இருக்கிறது. நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். என்னை பொறுத்தவரையில் தமிழ் பேசுகிற அன்பர்கள் உலகெங்கும் இருந்து செய்த பிரார்த்தனைகளால் எனக்கு கிடைச்ச 2வது இன்னிங்ஸ் இது. இந்த அம்மா இதை நிறைய மேடையில் சொல்லிருச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு சொன்னாலும் அந்த நன்றி கடன் தீரலை. காரைக்குடி கம்பன் விழாவில் ஐயா பேச போயிருந்தேங்க ஐயா, ஒரு 4 நாள் முன்னாடி. திருச்சி, சென்னையிலேருந்து திருச்சிக்கு விமானத்தில் போயிட்டு அங்கேருந்து
காரில் போகிறதா திட்டம். திருச்சி விமான நிலையத்திலேருந்து இறங்கின உடனே நேர் ஏத்தாப்பில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம், மேடைக்கு போயிட்டு அப்புறமா நம்ம உணவு உண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ஹோட்டலில் சாப்பிட போனேன். அந்த ஹோட்டலினுடைய நிறுவனர்களில் ஒருவர், இளைஞர், என்னோட வயது கம்மியானவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் ஓடி வந்தார். ஓடி வந்து, உங்களை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, உங்ககிட்ட ஒரு கவர் கொடுக்கணுன்னார். யூஸ்வலாக இந்த கவர் கொடுக்கணும்னா சில சமயம் கடிதம் எழுதியிருப்பாங்க, சில சமயம் ஏதாவது ஒரு புத்தகம் அந்த மாதிரி எதாவது இருக்கும். அது மாதிரி கொடுங்கய்யா. ஒரு கவர் கொடுத்தாரு. பார்த்தா கனமாக இருந்து, என்ன இருக்குதுன்னு கேட்டேன். பாருங்க அப்படின்னாரு. பார்த்தா ஒரு தொகை இருந்தான். தொகையை நான் இங்கே சொல்ல விரும்பலை, ஓரளவு பெரிய தொகை. பதறி போயிட்டேன் நான். ஐயா 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 பணம்லாம் வேணாம் ஐயா, என்ன நீங்கள் ஏதோ எனக்கு கடிதம் கொடுப்பீங்க, நீங்கள் ஏதோ சில சமயம் சாமி படம்லாம் கொடுப்பாங்க, ஃபோட்டோ கொடுப்பா சாமி ஃபோட்டோ, அந்த மாதிரி ஏதோ கொடுக்க போகிறீங்கன்னு. என்னையா பணத்தை கொடுத்துட்டீங்க, கவர் மேலே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இது உங்களுக்கு இல்லை இந்த பணம். கவர் மேலே பார்த்தா திருச்செந்தூர் முருகனுக்குன்னு எழுதிருந்து. சொன்னா, ஐயா திருச்செந்தூர் முருகனுக்கு கொடுக்க வேண்டிய கவரை ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க? அவர் சொன்னார், உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் வேண்டிக்கிட்டேன் திருச்செந்தூர் முருகன்கிட்ட, அந்த அம்மா திரும்ப வந்து பேசணும், நான் கேட்கணும், நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, அவங்க வந்து பேசணும். அப்படி அவங்க பேசிட்டாங்கன்னா உன் கோவிலில் அவங்க மூலமாக ஒரு காணிக்கையை செலுத்துறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஏன் நான் என்ன செய்வது? அழுவதை தவிர நான் என்ன செய்ய முடியும்? கண்ணில் கண்ணீர். அவர் யாருன்னே தெரியும். இப்போ கூட அவர் பேர் எனக்கு தெரியல சார், இப்போ கூட தெரியல. திருச்சிக்கு ஏர்போர்ட்லேருந்து நேர ஏத்தாப்பில் இருக்கிற ஹோட்டல், அவ்வளோதான் எனக்கு தெரியுது. அவர் அந்த கவரை கொடுத்துட்டு, என்னுடைய பிரார்த்தனை முடிஞ்சிருச்சுமா, இனிமேல் நீங்கள் எப்போ திருச்செந்தூர் போகிறீங்களோ, நீங்களோ உங்கள் வீட்டுக்காரரோ எப்போ போக முடியுதோ இதை போய் சாத்திருங்க அப்படின்னு அதை கொடுத்துட்டு போயிட. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டங்க. முத்துக்குமார் தான் எங்களை எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போவார். அவரே திருச்செந்தூர் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை கூட்டிகிட்டு போனார், என்னையும் என் வீட்டுக்காரரு. ஸோ அந்த அந்த கோவிலினுடைய கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அங்கே வருது. ஆனால் பாருங்களேன், அது நடந்து ஒரு 2 நாளில் நான் முடிவு பண்ணேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஒருத்தர் 3 வருஷமாக காத்திருக்காரு, நான் திருச்செந்தூருக்கு போக முடியாதா? போய் அந்த தள்ளுறாங்க கூட்டம். முருகனுக்கு முன்னாடி அந்த காணிக்கையை சேர்த்துட்டு அந்த சகோதரர் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட 2 சிச்சுவேஷனை சொல்லியிருக்கேன். ஒரு சிச்சுவேஷன் எனக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு சிச்சுவேஷன். நல்லா இருந்த என்னுடைய உடல்நிலை மிக மோசமாக, அதுவும் இந்த யூடியூப்காரங்களாம் இருக்காங்களே, தம்பி யூடியூப்பில் போட போகிறீங்களா இதை, இவர் நல்லவர், இவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். நிறைய யூடியூப்காரங்க என்ன பண்ணுவாங்க, இனிமேல் பாரதி பாஸ்கரால் பேச முடியுமா? அது டாக்டர் கவலைப்படுங்க, நீ ஏன் கவலைப்படுறது பற்றி? அவர் அப்படி கேட்குறாரு. எனக்கு என்ன உடல்நல குறைவுன்னே அவருக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ள இதெல்லாம் நம்பிக்கையின்மை. ஆனால் இந்த நம்பிக்கையின்மைகள் என்கின்ற பாறைகளின் மீது ஒரு சின்னஞ்சிறு மலர் பூத்திருக்கிறது. என்ன? முகம் தெரியாத யாரோ ஒரு சகோதரிக்காக நான் பிரார்த்தனை செய்வேன் என்று சொல்லுகின்ற ஒரு பூ பூத்திருக்கிறது அல்லவா, அது வாழ்க்கையினுடைய நம்பிக்கை. சார், இன்னொரு சிச்சுவேஷன் சொல்லட்டா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் விடுங்க, இந்தியாவிலேயே நமக்கு ரொம்ப ரொம்ப கவலை தருகிற பல விஷயங்களில் ஒரு விஷயம், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒத்துமையே இல்லை என்கிற விஷயம். உண்டா இல்லையா? சமூகத்தில் ஒத்துமை இல்லை, தெருவில் ஒத்துமை இல்லை, அரசியல் அதெல்லாம் சகஜமப்பா. அரசியல்லாம் அப்படித்தான் இருக்கும், தெருவுனா அப்படித்தான் இருக்கும். ஆனால் குடும்பம் என்பது ஒற்றுமைக்கான ஒரு மையம்னு தானே நமக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. அப்படித்தானே? இல்லாட இந்த நாட்டிலேயே சார் ராமாயணம்ன்ற இதிகாசத்துக்கு இவ்வளவு பெரிய பேர். எத்தனை பழைய கதை சார், எத்தனை பழைய கதை, எத்தனை முறை கேட்டிருக்கோம், எவ்வளவு உரைகள், எவ்வளவு புத்தகங்கள். இது அத்தனையும் கேட்ட பிறகும் திரும்ப அந்த கதை ஏன் வாழுகிறது என்றால் அது சொல்லுகிற அந்த சகோதரத்துவத்தின் மீது நமக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு. ஆனால் இதே நாட்டிலே தான் அண்ணனும் தம்பி எப்படிலாம் அடிச்சுக்கிறாங்கன்றதை நேராக பார்க்குறோம். சுஜாதா அவர்கள் ஒரு கதை எழுதினார்கள், அதை சில மேடைகளில் சொல்லியிருக்கேன், ஆனால் அது தெரியாதவர்களுக்காக. அண்ணா தம்பி 2 பேர், அண்ணன் டெல்லியில் இருக்கார், தம்பி சென்னையில் இருக்கார். சரியா? அப்பா அப்போ தான் இறந்துட்டார். அம்மாவை 2 பேரும் பங்கு போட்டிருக்காங்க. 6 மாதம் அம்மா வந்து தம்பிகிட்ட இருக்கணும், அடுத்த 6 மாதம் அம்மாவை டெல்லிக்கு அனுப்பிச்சு அண்ணன்ட்ட இருக்கணும். என்னங்க புரியுதா? இந்த மாதிரி ட்ரீட்டியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்றால் பொள்ளாச்சியிலே வாழ்கிறவர்கள் மிக நல்லவர்கள். இந்த மாதிரி நிறைய ட்ரீட்டி இருக்கு.
சுஜாதா இந்த கதையை எழுதுகிறார். சுஜாதா கதை எழுதுறாருன்னா என்ன அர்த்தம்? இந்த கதை எழுதப்பட்டு 25-20 வருஷமாவது ஆயிருக்கணும்னு அர்த்தம். நேற்றுக்கு நம்ம இன்னும் இல்லை, ஏன்னா அவர் காலமாகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்லையா. கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட கதை. இப்போ தம்பி வீட்டில் அம்மா இருக்காங்க, 6 மாதம் முடிய போகுது. தம்பி என்னுடைய மனைவி வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கணவரே, மாமியார் இங்கேயே இருக்கட்டுமே அப்படியா சொல்லுவாங்க? என்னங்க இது, அப்படியா சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அடுத்த வாரத்தோட 6 மாதம் முடிய போகுது. உங்கள் அண்ணனுக்கு இப்போவே ஃபோன் பண்ணி அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரா, இல்லை நீங்களே இங்கேருந்து ஏற்றி விடுறீங்களான்னு அப்படி தானே சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லாருமே. அவங்க நச்சரிப்பு பொறுக்க முடியாமல் தம்பி வந்து அண்ணனுக்கு SMS அனுப்புகிறாரு. 6 months முடிய போகுது, நானே இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுட்டா நல்ல துணையை பிடிச்சி, இல்லை நீ வந்து கூட்டிகிட்டு போறியா? இவன் அந்த மெசேஜை அனுப்பிச்சு அடுத்த செகண்ட் டங்குன்னு அண்ணன்ட்டேருந்து மெசேஜ் வரும். என்ன வேகமாக அனுப்புகிறாங்கன்றீங்க. என்னை டெப்டேஷனில் ஃப்ரான்ஸுக்கு அனுப்புகிறாங்க எங்கள் ஆஃபீஸில். நான் மட்டும் போக முடியாது, அதனால் உங்கள் அண்ணியும் கூட்டிகிட்டு போகிறேன், இன்னொரு 6 மாதம் நீ வச்சுக்க, திரும்பி வந்தப்புறம் மொத்தமாக 1 வருஷமாக நான் வச்சுக்கிறேன்னு அண்ணன் பதில் அனுப்புகிறான். இந்த பதிலை கேட்ட உடனே தம்பியின் மனைவி என்ன சொல்லுவார் என்று நினைக்கிறீர்கள்? ஐயோ பாவம், டெப்டேஷனுக்கு அவங்க நல்லபடி போயிட்டு வரட்டும், நான் அப்படியே சொல்லுவாங்க. இதே வேலையாக போச்சு உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் அண்ணிக்கும். நான் தான் இழிச்சவன் கிடைச்சேன்னா 6 மாதம்னா 6 மாதம், ஒரு நாள் கூடுதலாக வச்சுக்க மாட்டேன். எப்படி சொல்லுவீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. 6 மாதத்துக்கு மேலே இந்த அம்மாவை என்னால் வச்சுக்க முடியாது. அந்த அம்மா சொல்லுது, டேய் ஒருத்தனா வச்சுக்கோங்கடா, அங்கேயும் இங்கேயுமா என்னை பந்தாடாதீங்கடா, முடியலடா எனக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனால் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத அண்ணனும் தம்பியும் மாற்றி மாற்றி மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. தம்பி என்ன பண்ணுறான், அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஃப்ரெண்டு, அதாவது அப்பாவுடைய நண்பர், அப்பா இறந்துட்டாரு, அந்த நண்பர் இருக்கார், அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். எதுக்கு? எப்படியாவது எங்கள் அண்ணன்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்கள் சார், நியாயம்னு ஒன்று மனுஷனுக்கு இருக்கா இல்லையா? 6 மாதம்னா 6 மாதம் தானே, இவன் அங்கே டெப்டேஷனுக்கு போகிறான் இங்கே டெப்டேஷன் போகிறான்னு பொய் எல்லாம் எங்கள் அண்ணன்ட்ட கண்டித்து பேசி அம்மாவை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்காக தன்னுடைய அப்பாவினுடைய நண்பரை தம்பி வீட்டுக்கு வரவழைக்கிறான். அவர் வராரு. வந்தப்புறம், இதை பாருப்பா, இனிமேல் இந்த பிரச்சனை ரொம்ப நாள் இருக்காது, உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு 6 மாதமும் ஏன் உயிரை எடுக்கிறீங்க நீங்கள், இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. எப்படி சார் இல்லாமல் போகும்? ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய சொத்து பொள்ளாச்சியில் இருக்குது, அது மேலே லிட்டிகேஷன் 30 வருஷமாக நடந்துட்டு இருந்தது. உங்கள் அப்பாவே போய் சேர்ந்துட்டாரு, ஆனால் லிட்டிகேஷன் தீர்ப்பு நேற்றுக்கு தான் வந்தது நம்ம கோர்ட்டில். உங்கள் அப்பாவுக்கு தான் அந்த இடம் சொந்தம்னு தீர்ப்பாயிருச்சு. அந்த கிரவுண்டு, அந்த பூமி மாத்திரம் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். நீ இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா உங்கள் அப்பாவோட லீகல் ஹேர் உங்கள் அம்மா தான், அவங்க தான் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தான் அது போய் சேரும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் கொஞ்சம் வசதியானவர்கள் இருக்கிறதுக்காக முதியோர் இல்லை மாதிரி இருக்குல்ல, அதுலேயோ இல்லை தனியாக அவங்களுக்கு ஒரு வீடு வச்சு கொடுத்து 4-5 பேர் வேலைக்கு போட்டு உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற காலம் மட்டும் அங்கே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு நண்பர் கேட்டார். தம்பி என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? உடனே அண்ணனுக்கு SMS அனுப்புகிறான். அன்புள்ள அண்ணா, நானும் சிந்தித்து பார்த்தேன், தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, அதனால் அம்மாவை அங்கேயும் இங்கேயும் அலைக்கழிக்காமல் என்னுடைய வீட்டிலேயே வைத்து பராமரிப்பது என்ற நல்ல முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்ட் போடணும்ல, போடணுமா வேணாமா? சென்ட் அந்த ஆரோவில் கை வைக்கிறதுக்குள்ள டிங்குன்னு அங்கேருந்து ஒரு மெசேஜ் வந்துடு. அண்ணன்ட்ட இந்த மெசேஜ், தம்பி நான் சிந்தித்து பார்த்தேன், டெப்டேஷன் முக்கியமா அம்மா முக்கியமா? அம்மாதான் முக்கியம் என்ற முடிவுக்கு நானும் அண்ணியும் வந்து விட்டோம். நாங்கள் இந்த மெசேஜ் உனக்கு வருகிற நேரத்தில் நாங்கள் ஏர்போர்ட்டில் இருப்போம். அம்மாவை நாங்களே ஏன்னா தம்பிகிட்ட சொன்ன அவர் அண்ணன்ட்ட சொல்லாமல் இருந்திருப்பாரா அப்படின்னு அண்ணன்ட்டேருந்து மெசேஜ் வந்துருச்சு. தம்பி மெசேஜ் அனுப்பத்துக்குள்ளே அண்ணன் அனுப்பிச்சிட்டா, நான் வந்து சேர்ந்துடுறேன்னு சொல்லி. சுஜாதா இந்த இடத்தில் கதையை முடித்து விட்டார். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அண்ணன்ட்ட போனாங்களா தம்பிகிட்ட போனாங்களா தனியாக இருந்தாங்களா நமக்கு தெரியாது. 3 கோடி ரூபாய் எப்போ வந்து அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் கதை முடிஞ்சிட்டு டிங் என்ற சத்தத்தோடு SMS வந்தது, அதோடு முடிச்சிட்டாரு சுஜாதா கதையை.
கதை இங்கே முடிந்து விட்டது. ஆனால் இதற்கு பிறகுதான் நம் கவனம் அந்த விஷயத்துக்கு போகிறது. இப்படி தானே இருக்கு. அண்ணனுக்கும் தம்பிக்குமான சண்டைகள், அக்காவுக்கும் தங்கைகளுக்குமான சண்டைகள், சொத்து விஷயமா வேற ஏதோ ஒரு விஷயமா. எங்க அக்காவே என்னை மதிக்கலைன்னு ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொல்லிச்சு. எங்க சொந்த அக்காங்க என்னை மதிக்கலைங்க. என்னங்க மதிக்கலை? அவள் பொண்ணுக்கு கல்யாணம்னா அவள் வீட்டுக்கு போய் வடை சட்டிலேயே வெந்து 100 பேருக்கு நான் எல்லாருக்கும் வடையை சுட்டு போட்டு இவ்வளவும் பண்ணேன். எனக்கு 300 ரூபாய்க்கு எங்கள் அக்கா ஒரு சேலை எடுத்து கொடுத்துருக்கா. அதுலேருந்து எனக்கு அவள் மேலேயே வெறுப்புங்க. பேசவே மாட்டான். ஸோ அப்படியா 300 ரூபாய்க்கு சேலை நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ சேலை வாங்குறவங்களுக்குலாம் தெரியும் இல்லைங்க. ஒரு வருத்தம் மனசில். எப்போங்க கல்யாணம் நடந்தது உங்கள் அக்கா பொண்ணுக்கு? போன வாரமா? இல்லைங்க. போன வருஷமா? இல்லைங்க. எப்போங்க நடந்தது? அதாச்சு 23 வருஷங்க. 23 வருஷமா 300 ரூபாய் சேலையே ஒரு அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கு. யார்கிட்ட? சொந்த அக்கா தங்க. இதெல்லாம் நிறைய இப்போ நான் சொல்லும் போதே உங்கள் மனசில் சில பேருக்கு அவர்களினுடைய சொந்த வாழ்க்கை நினைவு வரும், சில பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய வாழ்க்கை. எவ்வளவு தூரம் இந்த உறவுகள் ஃபிலிம்ஸியாக இருக்குல்ல, ஃபிலிம்ஸியாக இருக்கு. தொட்டால் சுருங்கி விடுகின்ற அந்த அனிச்சப்பூ போல உறவுகள் ஏன் இப்படி ஆயிடுச்சு? பெரும் நம்பிக்கையின்மை. இந்த நம்பிக்கையின்மைக்கு நடுவிலே, இந்த பாறைகளுக்கு நடுவிலே ஒரு மலரை நான் பார்த்தேன். அந்த மலரை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு நடந்தது. சுஜாதாவோட கதையாது 20 வருஷம் முன்னாடி வந்த கதை. இப்போ நான் சொல்றது இன்னைக்கு நடந்தது. முத்துக்குமார் சாரும் நானும், அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து. சாப்பிட்றதுக்காக நாகர்கோவில் ஆரியபவன் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த போது பக்கத்தில் 3 பெண் ஒரு ஆண், எல்லாருமே நடுத்தர வயதை தாண்டியவர்கள், 50-60 வயசு இருக்கக்கூடியவங்க. 3 பெண்ணு ஒரு ஆண். அவங்க வந்து சொன்னாங்க, உங்கள் பேச்சு ரொம்ப பிடிக்கும், உங்களோட படம் எடுத்துக்கலாம். இது பொதுவாக அந்த சாப்பிட்றப்போ படம் எடுத்தால் ரொம்ப கஷ்டங்க. சாப்பிட்றப்போ படம் எடுத்தால் ஏற்கனவே நம்ம படங்கள் பிரமாதமாக இருக்கும். சாப்பிட்ற போது எடுத்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அன்பாக கேட்குறாங்க, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, எடுத்துக்கலான்னுட்டு. நீங்கள் நமக்கு ஒரு வார்த்தை தானே, யார் எங்கேருந்து வரீங்க? அந்த 4 பேரில் 3 சிஸ்டர்ஸு ஒரு பிரதர். அவங்க 3 சகோதரிகள் ஒரு சகோதரர். இந்த காம்பினேஷனில் யாராவது சாப்பிட வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை. எப்படி வீட்டுக்காரர் இருப்பார், 4-5 பிள்ளைங்க அலறி திரியும், மகன் மருமகள், இப்படி தான் குடும்பமாக வருவாங்களே தவிர சகோதரிகளும் சகோதரரும் மாத்திரம் ஒரு இடத்துக்கு வந்து நான் பார்த்தது கிடையாது. எங்கே வீட்டில் யாரும் வராமல் நீங்கள் வந்திருக்கீங்க. வீட்டில் இருக்கிற யாரையுமே சேர்த்துக்காம நாங்கள் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர் மாத்திரம் பேசி கொஞ்ச நேரமாவது சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு அவங்க சொன்னாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.